நம்ம நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பில் மொத்தம் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 3மே பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 4 கேட்டகரியில் வேகன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு சூப்பரான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடிச்சவங்க வரை விண்ணப்பிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான வேலைன்னு இதை சொல்லலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ டெம்பரரியாக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. டெம்பரரி கிடையாது, நிரந்தர அரசு பணிக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட், இது ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 25,000 அதிகபட்சம் 81,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஹவுல்தார், இதுக்கு ஒரு 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18 56 வரை உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ், இதுக்கு ஒரு 2 வேகன்சி. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 18 56 வரை உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அது ரிலேட்டடான ட்ரேடில் டிகிரி முடிச்சிருந்து ப்ளஸ் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சுதான் இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா 18 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹவுல்தார், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஹைட் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் 18 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 10th அல்லது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 18 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த 3 கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எப்பவும் போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு இதுக்கு விருப்பம் தகுதி இருக்குன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.